கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உள்ளிட்டோர் கொட்டாஞ்சேனை சென்ட் லூசியா தேவாலயத்திலிருந்து கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயம் வரை பேரணியாக சென்றிருந்தனர். கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தின் விசேட ஆராதனைகள் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலியின் பின்னர் ஆரம்பமாகின. உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து மெழுகுவர்த்திகளும் ஏற்றப்பட்டன. இந்த நிகழ்வின் சர்வமத தலைவர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தரப்பினர், அவர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதனையடுத்து உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் உயிர் நீத்த 167 பேரும் நம்பிக்கையின் சாட்சியாளர்களாக பெயரிடப்பட்டனர். நம்பிக்கையின் சாட்சிகளின் பட்டியல் கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகினால் பிரகடனப்படுத்தப்பட்டது. Proclamation of the official announcement of the Dicastery for the Causes of Saints. புனிதர்களுக்கான டிகாஸ்டரியின் உத்தியோகபூர்வ அறிவிப்பை பிரகடனப்படுத்தது. வத்திக்கானின் புனிதர்களுக்கான டிகாஸ்டரியின் தலைவரான பேரரர் திரு மார்சிலோ செமராரோ 2019 ஏப்ரல் 21 அன்று கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயம், கட்டுவப்பிட்டிய புனித செபஸ்டியன் தேவாலயங்களில் நடத்தப்பட்ட விளைச்சத்தனமான தாக்குதலில் உயிர்நீத்த 167 கத்தோலிக்கர்களின் பெயர்களையும் வீரத்தின் சரித்திரம், சமூக மற்றும் மத ரீதியிலான விடயங்களை உள்ளடக்கிய அவரின் வீரத்தின் உந்துதல் என்பவற்றை கருத்தில் கொண்டு அவர்களை நம்பிக்கையின் சாட்சியாளர்களின் பட்டியலில் உள்ளடக்கியுள்ளதாக 2024 நவம்பர் மாதம் 21 கடிதம் ஒன்றின் ஊடாக எனக்கு அறிவித்தார். Considering the context of their heroism, which includes historical, social and religious elements of heroism. விசுவாசத்தின் சாட்சியாளர்கள் 167 பேரில் 57 பேர் கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் உயிர் நீத்தவர்களாவர். St. Anthony's Church, Kochikade. The names: Ravi Margaret Mary, Patricia Charles, Subramaniam Christopher, B.S.A. Harshani Srimali. இதனையடுத்து சர்வமத தலைவர்கள் கருத்து வெளியிட்டனர். අදට වසර 6කට පෙර අපි අද්දුටුවේ 6 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற குண்டு தாக்குதல்களை நாம் கிறிஸ்தவ தேவாலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக பார்க்கவில்லை. அனைத்து மத ஸ்தலங்கள் மீதும் சமூக கட்டமைப்பு மீது மேற்கொள்ளப்பட்ட மோசமான தாக்குதலாகும். அதில் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றேன். காயத்திற்குள்ளாகி இன்றும் கஷ்டங்களை அனுபவிக்கின்றவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். සුවය ප්‍රාර්ථනා කරමු. வெளிநாட்டு எம்பசர்மாருக்கும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த அசம்பாவித செயலினால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்கள், தேவாலயத்தின் உள்ளே நடந்த அசம்பாவித நிகழ்வில் பாதிக்கப்பட்டு உயிர்நீத்த அனைவருக்கும் எமது இந்து ஆகமம் புறப்படி அவர்களுக்கு ஆத்ம சாந்தி வேண்டி பிரார்த்திப்போம். ஆத்ம சாந்தி வேண்டி பிரார்த்திப்பதோடு அன்றைய தினம் இந்நிகழ்வில் பாதிக்கப்பட்ட அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவிப்பதோடு මුස්ලිම් අය සහ කිතුුණු කතෝලික සමාජය අතර ගට්ටනයක් ඇති කරන්න முஸ்லிம்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தி அதில் தாம் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதலாகவே நான் இதனை பார்க்கின்றேன். உலகின் சனத்தொகை 900 கோடியாகும். எனினும் அதில் மனிதர்கள் சிலரே உள்ளனர். மனதினால் உயர்ந்தவர்களே மனிதர்கள். எனவே நாம் அனைவரும் மனிதர்களாக இருப்பதற்கு முயற்சிப்போம். நான் சரியாக செயற்படுகின்றேன், எனது மனச்சாட்சிக்கு அமைவாக செயற்படுகின்றேன் என்றால், சட்டத்தின் பிரகாரம் செயற்படுகின்றேன் என்றால், நாமும் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எமக்கு அரச பாதுகாப்பு உள்ளது. இறைவனின் பாதுகாப்பு கிடைக்கும். எனவே எப்போதும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்போம். අයුක්තිය අසාධාරණයට එරෙහිව නැගී සිටිමු. நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய புனித அந்தோணியார் தேவாலயத்தில் ஏப்ரல் 21 தாக்குதலில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூர்ந்து இன்று காலை விசேட ஆராதனைகள் நடைபெற்றன. මුල සිටම වහන්සේට පිළිසක් කළේම වහන්සේ
ඔබ වහන්සේගෙන් ඈත් වීම නොවේද? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்டியன் தேவாலயத்தில் உயிரிழந்தவர்கள் விசுவாசத்தின் சாட்சியாளர்கள் என இன்று பெயரிடப்பட உள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் கிறிஸ்தவ தேவாலயங்களில் இடம்பெற்றிருந்ததுடன் ஏனைய மத வழிபாட்டு தலங்களிலும் மணி ஒலிக்க விடப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன.